சிட்டி விட்டு வந்து ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கணும்னா இங்கே ஹாலிடேஸ் வந்தாச்சு. நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வந்து உட்காந்தாலே போதும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. நான் ரொம்ப வருஷமா குவாரண்டைன்ல இருக்கேன். இங்க இருந்துட்டோம்னா லைக் சிட்டி பக்கம் வரதுக்கே யோசிக்க வேண்டிய அளவுக்கு தான் மேம் இருக்கு. இப்போ இதுவே சிட்டி ஆயிடுச்சுன்னா இதையும் தாண்டி ஒரு புனிதமான இடத்துக்கு போயிடலாமான்னு யோசிச்சிருக்கேன். சுனாமி எப்படி ஆக்சுவலி மேனேஜ் பண்ணீங்க? ஐயோ, அதை பற்றி கேட்காதீங்க. ஸ்பைன் சில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பெருசாக அதை பற்றி நான் வந்து சொல்லவும் கூடாது. இது போச்சு அது போச்சு, பிகாஸ் 5 feet வரைக்கும் தண்ணி வந்து ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் டு விட்னஸ் சுனாமி. ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். there's a lot of loss for the whole world. இப்போ எந்த வந்து இப்படி கம்பேர் பண்ணும்போது நாட் மச். எனக்கு வந்து நேச்சருக்கு முன்னாடி we are just this much. விஜய் மேம், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஆக்சுவலி அவங்கக்கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஒன் சச் பீஸ்ஃபுல் பிளேஸ் நீங்கள் வந்து கட்டியிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த சிட்டி விட்டு வந்து ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கணும்னா இங்கே வந்து உட்காந்தாலே போதும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. அண்ட் ஷீ டோல் நான் ரொம்ப வருஷமாக குவாரண்டைனில் இருக்கேன். ஆக்சுவலி அதான் இங்கே இருந்துட்டோம்னா லைக் சிட்டி பக்கம் வரதுக்கே யோசிக்க வேண்டிய அளவுக்கு தான் மேம் இருக்குது. லைக் இப்போ இதுவே சிட்டி ஆயிடுச்சுன்னா இதையும் தாண்டி ஒரு புனிதமான இடத்துக்கு போயிடலாமான்னு யோசிச்சிருக்கேன். அதுதான் அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஷி வாண்டட் டு பில்ட் அ ட்ரீம் ஹவுஸ், பட் எங்கேயாவது பாண்டிச்சேரி சைடு அந்த சைட்லாம் போயிடலாம் அப்படின்னு. ஆமாம், பிகாஸ் குவைட் அண்ட் காம் ரொம்ப பழகிட்டு இப்போ நிறைய சத்தம்லாம் வரும்போது ரொம்ப பட் ஆனால் உங்கள் கெரியருக்காக யூ ஹேவ் டு கம் டு சிட்டி அப்படின்னு இருக்கும்போது வரலாமே. எங்கே போனாலும் 1 hour 1.5 hour ஆகும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. ஸோ கண்டிப்பாக ஆகும். எஸ் எஸ் எஸ். அண்ட் ஆக்சுவலி நான் இவங்ககிட்ட வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அது என்னென்னா ஒரு மாதிரி ஒரு டிப்பிக்கல் கமெண்ட் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே நம்மளோட திறமைக்காக தான் வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு, அந்த நெப்போட்டிசம் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் வந்து ஈஸியாக கமெண்ட்ஸ்லாம் வந்து பாஸ் பண்ணிடுறாங்கல்ல. ஆஸ் அ மதராக நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கமெண்ட்ஸ் பற்றியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் எப்போவுமே. பிகாஸ் அது அவங்களோட கருத்து. இப்போது என்ன வேணாலும் பேசல, அது அவங்களோட இஷ்டம் இல்லையா? ஸோ எப்போவுமே நான் அதை பற்றி நான் படிக்கவும் மாட்டேன், படித்தாலும் வருத்தப்படவும் மாட்டேன், சிரிச்சுட்டு அப்படியே விட்டுடுவேன். தட்ஸ் ஹவ் இட் இஸ். எஸ்பெஷலி இந்த பப்ளிக் இதில் இருக்கும்போது கலப்படமான ஒரு இருக்கும், ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்கும். நம்ம இது சரி அது அவங்களுக்கு அது சரிப்பட்டிருக்கு, அவங்க அப்படி சொல்கிறாங்க, அப்படி தான் நான் நினைப்பேன். கண்டிப்பாக இந்த கேள்வி வந்து 2 பேர்கிட்டையும் கேட்கணுன்னு இருக்கேன். உங்களோட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ கூட கேடிவி சன் டிவிலாம் போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். இப்போ அது தேட்டரில் ரீரிலீஸ் பண்ணோன்னா எந்த ப்ராஜெக்ட் ரீரிலீஸ் பண்ணால்? என்னோட தான். உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நிறைய ரீரிலீஸ் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம்னால இந்த ப்ராஜெக்ட் வந்து தேட்டரில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ரீரிலீஸா? ஓகே, அதை சொல்கிறீங்க. இந்த பிக் ஸ்க்ரீன்ஸ்.
நான் சமீபத்தில் ஒரு வெற்றிவேல்னு ஒரு படம் பண்ணினேன். அது இப்போது ரொம்பவே நிறைய பேர் பார்த்துருக்காங்க, டெலிவிஷனில் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்ல படம். அது வந்து கொரோனாக்கு அப்புறம் ஆனதா என்னன்னு தெரியல. அதனாலயா என்ன அல்ல, அதுக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆயிருந்தது. இட் டிடன்ட் டூ வெல். அது நிறைய லாஜிஸ்டிக்ஸ், நிறைய ப்ராபப்ளி லாட் ஆஃப் அதர் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல அப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு தெரியல. அதில் ஒரு பர்டிகுலர் சீன் இருக்குது, அந்த கொரியர் சீன் ஒன்று இருக்குது. அது எந்த படத்துலேயும் வந்தது கிடையாது. நீங்கள் அந்த படம் பாருங்கள், அப்பப்போ வெற்றிவேல் போடுறாங்க, ஏதோ ஒரு சேனலில் போட்டுட்ருக்காங்க. அது ரொம்ப வியப்பாக இருக்கும். அந்த ஒரு ஸோ அது ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. உங்களுக்கு அம்மாவோட ப்ராஜெக்டில் நோ மேட்டர் வாட், அது மாறவே மாறாது அப்படின்னு. எஸ் ஒன் சச் பியூட்டிஃபுல் ஃபிலிம். கண்டிப்பா மேம், ஐ ஷுட் டெல் யூ தட் ஆல்சோ. ஆரோகணம் படம் வந்து அது மீனிங்கே ஆரோகணம்னாலே டேக் ஆஃப். ஸோ அது டேக் ஆஃப் ஆகல ரொம்ப. ஆனால் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பேர் வாங்கின படம் அது. ரொம்ப கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிம் தட் இஸ். ஸோ அதுவும் வந்து நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கிறதுனால ஆரோகணம் ரிலீஸ் ஆயிருக்குப்பான்னு பார்க்குறதுக்கு நல்லாவே ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் ஐ திங்க் தே ஷுட் திங்க் ஆஃப் ரிலீஸிங் சச் ஃபில்ம்ஸ். எஸ் எஸ். இதுக்கு முன்னாடி இவங்க இதை கேட்டிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. பட் இது வந்து எங்களுக்கு வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு மாதிரி யோசிக்கிறேன். பிகாஸ் லைக் ஐ ஜஸ்ட் ரீவைண்ட் யூ அண்ட் டேக் இட் இஸ் பீன் லைக் செவரல் இயர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது 2 பெண் குழந்தைகள் உங்களுக்கு. அண்ட் அது ஒன் சச் பிளெஸ்ஸிங். உங்களுக்கு கையில் அந்த குழந்தைய வாங்குற அந்த ஒரு மொமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல மேம், அது வந்து மிக்சட் எமோஷன்ஸாக இருக்கும். அது கண்டிப்பாக அதை இவங்கெல்லாம் அந்த எமோஷன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக அந்த மொமெண்ட் வாட் வேர் யூ திங்கிங்? இல்லை, தட் இஸ் மதர் இன்ஸ்டிங்க்ட். அது அந்த குழந்தை வந்து கையில் இருக்கும்போது குருவிக்காக இருந்தாலும் சரி, கோழிக்காக இருந்தாலும் சரி, இந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டிக்காக இருந்தாலும் சரி, அந்த ஒரு இது இருக்குல்ல, இந்த பாண்ட் இருக்குல்ல, அந்த நமக்குள்ளேருந்து வந்த ஒரு குழந்தை அப்படிங்கிறது வந்து அது சொல்ல முடியாத ஒரு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது ஒரு மெய் சிலுத்து போயிடும் சொல்லுவாங்கல்ல, யூனோ. அது ஒரு ஃபஸ்ட் டைம் when you see, when you brought அந்த உயிர் வந்து நம்ம உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கோன்னும் போது அது வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபீல் அது. எஸ், ஒன் சச் பிளெஸ்ஸிங். அண்ட் 2 கேர்ள்ஸ் வேறு. ஸோ கண்டிப்பாக, ஏன்னா இவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், லைக் நவ் ஷி ஹஸ் பிகம் மோர் ஆஃப் மதர் டு ஹர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஷி இஸ் நாட் ஒன்லி டு ஹர் சிஸ்டர், டு மீ ஆல்சோ. அப்படியா? ஷி கரெக்ட்ஸ் மீ. ஓகே. ஆமாம், இப்போ இந்த ஜெனரேஷன் குழந்தைங்க இப்போ நாட் ஒன்லி ஷீ, நிறைய ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் அவேர்னஸ்ஸாக என்னன்னு தெரியல, பாடி ஷேம் பண்ணக்கூடாது, என்ன இந்த மாதிரி இவ்வளோ குண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, என்ன இப்படி ஒல்லியாக இருக்காங்க இவங்க அப்படியும் சொல்லக்கூடாது, நீங்கள் இழைச்சிட்டிங்கன்னு சொல்லக்கூடாது யாரையும், நீங்கள் என்னங்க கொஞ்சம் உடம்பு பார்த்துக்குங்க, இப்படி ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லக்கூடாது, மனசை புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து போன உடனே என்ன அப்படி கீப் குவைட் மம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது அந்த மாதிரி. இதை நீங்கள் சொல்லவே இல்லை, சிஸ்டருக்கு மட்டும்தான் அம்மா, நீங்கள் அம்மா? எனக்கும் அம்மா தான். சம்டைம்ஸ் ஷீல் கரெக்ட் மீ, ஷீல் டெல் மீ யூ ஆர் ஸோ பிளண்ட். நம்ம கொஞ்சம் ஃப்ராங்காக சில விஷயங்கள் சொல்லுவோம், சொல்லும்போது யூ ஆர் வெரி பிளண்ட், தட்ஸ் வெரி ரூட் அப்படின்னு சொல்லுவோம். அம்மா அந்த மாதிரி உங்ககிட்ட அந்த மாதிரி பிளண்ட்டாக பேசியிருக்காங்களா? நீங்கள் அதுக்கப்புறமா உங்க வெரி பிளண்ட், நோ மேட்டர் வாட் அப்படின்னு ஈவன் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்ல அந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலா இருப்பாங்க. ஆஹா, பெஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம் இங்க தான் வரும்பா. ஒரு தாய்ங்கிறவ வந்து கரெக்ட் பண்ணுறது தானே நம்மளுக்கு வந்து இன்ஸ்டிங்க்டாக வந்து நம்ம பண்ணணும். 5இல் வளையாதது 50இல் வளையாது. ஸோ நான் ரொம்ப பர்டிகுலராக இருந்தேன், நல்ல நடத்தையாக இருக்கணும், ஒருத்தர் வந்து விரல் சுற்றி காட்டக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே இருந்தேன். ஸோ எல்லாருக்குமே நான் சொல்கிறது அதுதான், டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். பசங்களை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அண்டு அந்தந்த ஏஜுக்கு அது வந்து நம்ம கூட இருந்து சொல்லிக் கொடுக்கணும், அவங்களா புரிஞ்சுப்பாங்கன்னு விட்டுறக்கூடாது. ஸோ ஒரு தாய்க்கு மேலே ஒரு டீச்சர் வந்து டெஃபினட்டாக இந்த உலகத்தில் இல்லை. கண்டிப்பாக. ஓகே மேம், ஒரு குட்டி கேம் செக்மெண்ட் தான், அதோட நம்ம முடிச்சுக்கலாம். கேம்ன்றது நான் ரொம்ப தோற்றுருவேன். இல்லை, இப்போ என்னென்னா உங்களுக்கு இதை வந்து 2 கேர்ள்ஸ்னால அவங்க எப்படி அப்படின்ட்டு நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் டிஃபெண்ட் பண்ணலாம், ஓகேவா? 2 பேரில், உங்கள் பொண்ணுங்களை 2 பேரில் வந்து யார் ரொம்ப சோம்பேறி? இது சரி, நீங்கள் தானா இவங்க தானா? ஏன் எக்ஸ்ட்ரீம் சோம்பேறி? நான் இருக்கும்போது தான் சோம்பேறி.
அண்ட் ஒர்க் இல்லைனா அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. அப்படின்னு நான் இல்லைன்னா அழகாக வீட்டை க்ளீன் பண்ணுவாங்க, ஓ எல்லாம் செட் பண்ணிடுவாங்க, நல்லா கார்பேஜஸ் இருந்தால் க்ளீன் பண்ணிடுவாங்க, பண்ண வச்சிருவாங்க. நான் இல்லைன்னு நான் இருக்கும்போது ஏன்டி இப்படி பண்ண மாட்டீங்கன்னு கேட்பேன் நான். அதுதான் நீங்கள் இருக்கீங்களே அது. நான் இல்லைன்னா ஷீஸ் அ நம்பர் 1 சோம்பேறி. ரைட். 2 பேர்ல யார் ரொம்ப பொசசிவ், லைக் பாசம் வந்து எனக்கு குடுமா, 2 பேருக்குமே ஈக்குவல் பாசம் அப்படின்ட்டுலாம் இருக்காது. பொசசிவ் இஸ் ஒருத்தி சொல்லுவா, ஒருத்தி சொல்ல மாட்டா. இவ வெளிப்படுத்துவா, அவங்க சொல்ல அது மாட்டாங்க. வந்து உள்ளுக்குள்ளேயே குமுறும். ஐயோ லுக்கிங் அட் அட்டென்ஷன் வேணும்னா நானே கேட்பேன். நீங்களே கேட்பீங்க. நாட் அட்டெண்டிங் மீன். ஆனா அது என்ன Give me attention. அது வந்து குமுறல். ஊரல்ல அப்படின்னு. ஓகே. சண்டை போட்டா யார் ஈஸியா விட்டு கொடுப்பா? Me. ஷி இவங்க தான். அது நீடிக்கும். ஐயோ. பெரியவ வந்து ஓகே. 2 பேர்ல யார் குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர்? ஷி ஒன்லி. என்னங்க எல்லாம் ரெண்டு ஆப்போசிட் தெரியுமா ரெண்டுமே. அப்படியா? ஐ மீன் பிஹேவியர் வைஸ் ரெஸ்பெக்டிங் அதெல்லாம் அந்த ரூல்ஸ் எல்லாம் இருந்தா கூட ரெண்டுமே ஒருத்திக்கு ஏசி பிடிக்காது, ஒருத்தருக்கு ஏசி பிடிக்கும், ஒருத்தருக்கு சூடு பிடிக்காது, ஒருத்தருக்கு குளுமை பிடிக்காது. அதுதான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. We hated each other. கல்யாணத்துக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிச்சு. காலேஜ் போல்ஸ் அபார்ட் பட் வெரி க்ளோஸ். வெரி க்ளோஸ். ஓகே. யார் வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸ்? ஷி. அவங்க தான். என்ன எக்ஸ்ட்ரீம்னா? அது எக்ஸ்ட்ரீம். ஹிமாலயா இது யாரும் சொன்னாங்க, பங்கி ஜம்பிங் எல்லாம் பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்கூபா டைவிங் எல்லாம் வேற பண்ணுவாங்க. இவங்க சொன்னாங்க அதெல்லாம் தொட்ட கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இதுவா படி மேலே ஏறி மேலேருந்து எட்டி பாருன்னு ஷி வாண்ட். அந்த மாதிரி சீக்வென்ஸ்ல ஷூட் வந்துச்சுன்னா என்னங்க பண்றது? அது பண்ணுவாங்க. இல்ல எனக்கு புரியல. இந்த அயலில எல்லாம் சாணி அள்ளுவாங்க, நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் அசிங்கம் பண்ணி மம்மி கிளீன் திஸ் அப்படிம்பாங்க. ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல சாணியை வந்து அள்ளாங்க பாருங்க, மெதுவா ஐஸ்கிரீம் அள்ளுற மாதிரி அப்படியே அள்ளி அழகா. நான் சொன்னேன் நீயா பண்ற ஒர்க். ஒர்க் வேற இது வேற. ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படின்னு. ஓகே ரைட். யார் வந்து இப்போ ஏதோ ஒரு சோல்ஃபுல் மூவி இல்லைன்னா எனிதிங் பார்த்த உடனே ஈஸியா எமோஷனல் ஆயிடுவாங்க, அழுதுருவாங்க? அவதான் அவங்க தான். பெரியவங்க தான். நீங்க ஈஸியா அழுது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. ஓகே. யார் வந்து பயங்கரமான ஒரு மெஸ்ஸியஸ்ட் பர்சன்? நோபடி. மெஸ்ஸியஸ்டா பின்னி பெடல் எடுத்துருவேன். மெஸ்ஸியா அது நம்ம கிட்ட எல்லாம் வேலை கிட்டதான். யார் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட் டெம்பர்ட்? Not extremely. ஷார்ட் டெம்பர்டு யாருமே இல்லை. யாருமே இல்லை. ஷார்ட் டெம்பர்டுன்னு கிடையாது. ஆனால் செல்ஃப் ப்ரொடெக்ஷனில் வந்து அது ஒரு 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 அவங்க வந்து அட்வொகேட் பண்ணிப்பாங்க அவங்கள. அது இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் வரும் 2 பேருக்குமே. அஃப்கோர்ஸ் சரி சரி அடிச்சுக்காதீங்க இங்க. பட் கமிங் பேக் டு திஸ் ஹவுஸ் அப்படின்னு இருக்கும்போது ஷீ டோல்ட் ஒன் சச் மெமரி அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ட்ராமா தான் மேம். நீங்கள் எப்படி இந்த சுனாமி எப்படி ஆக்சுவலி மேனேஜ் பண்ணீங்க? ஐயோ அதை பற்றி கேட்காதீங்க. ஸ்பைன் சில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது எனக்கு மட்டும் இல்லை, 2,75,000 பேர் இறந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே பயங்கரமான துயரமான கதைகள் இருக்கும். இப்போ எந்த வந்து இப்படி கம்பேர் பண்ணும்போது நாட் மச். எனக்கு வந்து கார்டன் ஸ்பாயில் ஆயிடுச்சு, வீடு ஸ்பாயில் ஆயிடுச்சு, அப்படி தான் தவிர 5 feet வரைக்கும் தண்ணி வந்து. ஸோ பெருசாக அதை பற்றி நான் வந்து சொல்லவும் கூடாது, இது போச்சு அது போச்சு, பிகாஸ் there's a lot of loss for the whole world. So I'm one of the luckiest to witness சுனாமி. ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, விட்னஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு பேரிழவு வந்து நம்ம அதுலேருந்து நம்ம மீண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் கொரோனா. ஸோ இதெல்லாமே வந்து ஐ டோன்ட் நோ, கடவுள் இருக்காருங்கிறது வந்து அது ஏன்னோ நேச்சருக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லைங்கிறது இட் இஸ் அண்டர்ஸ்டுட். கண்டிப்பாக நேச்சருக்கு முன்னாடி we are just this much. இதில் எவ்வளவோ வெறுப்புகள், எவ்வளவோ ஈகோஸு, எவ்வளவோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. நம்ம நத்திங், we are just nothing in front of nature's fury. ட்ரூ. ஆக்சுவலி உங்கள் 2 பேர்கிட்ட பேசும்போது ஐ கேன் see like how much of a positive person நீங்கள் 2 பேருமே. கீப் டூயிங் வாட் யூ டூயிங் அண்ட் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து பண்ணணுன்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். ஏன்னா 2 பேரும் ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே. Yes, proud to be a woman. Yes and thank you so much for your time ma'am, because like one such place நான் சடனாக வந்தேன் நேற்று நைட். இட் வாஸ் a surprise for them. நைட் 1:30 I landed. இன்னைக்கு நாளைக்கு ஷூட் அங்கே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஹைதராபாத்தில் some location issue ஆயிடுச்சு. So I thought let me go and see and come. ப்ரெஷ் ஷோ வேற இருக்கு இன்னைக்கு. ஆமா. And nice
நிறம் மாறாத பூக்கள் பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நிறம் மாறாத பூக்கள் வந்து பாரதி ரத்னா. ஐயோ சாமி, நிறம் மாறும் உலகில். உலகில். அது அருமையான டைட்டில் பா. நிறம் மாறும் உலகில் அந்த பாட்டு. ஆமா. எஸ். வெரி நைஸ். எனக்கு நான் இன்னும் படம் பார்க்கல, நாளைக்கு தான் பார்க்க போகிறேன். ஸோ பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ பிடிச்சிருந்தது. ப்ராமிசிங்காக இருக்கு மேம். ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. அண்ட் நைஸ். ஐ திங்க் எவ்ரி உமன் வில் ஃபீல் குட் ஃபிலிம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஃபீல் குட்லாம் வந்து பார்க்கறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன சொல்லுங்கப்பா, இந்த மதர் சென்டிமெண்ட்டுங்கிறது எத்தனை பேர் எத்தனை தடவை எத்தனை விதமாக எடுத்தாலும் எல்லாருமே அது வந்து நிற்கும். தட் சென்டிமெண்ட்டுங்கிறது, மதர் சென்டிமெண்ட்டுங்கிறது, இட் ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ். எஸ் எஸ் எஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும்ட்டு நம்புகிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் உங்களோட ட்ரீம் ஹவுஸ்க்கு. அண்ட் தேங்க்யூ. இன்னும் நிறைய படங்கள். தேங்க்யூ ஸோ மச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.